அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி UB40. இந்த புள்ளி எங்க இருக்கு, இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த ஒரே ஒரு விஷயம். இது நம்மளுடைய 60வது வீடியோ, அதாவது பஞ்சபூத புள்ளிகள் 60 இந்த வீடியோவோட முடிவடையுது. இனி நெக்ஸ்ட் நம்ம சிறப்பு புள்ளிகளா பார்க்க போறோம். இது பஞ்சபூத புள்ளிகள்ல நாம பார்க்க போற கடைசி பாயிண்ட் UB40, அதாவது யூபியில எர்த் பாயிண்ட். இதை போடும்போது என்ன பலன் அப்படின்ற விஷயத்த பார்க்க முன்னாடி அதனுடைய லொகேஷனை பார்த்துடலாம். இது முழங்கால்ல இந்த மடிப்பு ரேகை இருக்கு இல்லையா, இந்த ரேகையோட சென்டர்ல, அதாவது காலோட மைய பகுதியில இருக்கக்கூடியது தான் UB40. இதை போடும்போது என்ன நடக்கும், அதாவது நீர் மண்ணுக்கு போகுது. அதுலயும் எந்த நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, யூபி அப்படின்றது யூரினரி பிளாடர் வெளியேற்றுறது கழிவு நீரை அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த கழிவு நீர் மட்டும் வெளியேறக்கூடிய வேலையை மட்டும்தான் சிறுநீர்ப்பை பார்க்கணும். ஆனா எப்ப ஊட்டச்சத்துக்களும் சேர்ந்து வெளியேற ஆரம்பிக்குதோ அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்ம உடம்புல நீர் பற்றாக்குறை அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும். அந்த பற்றாக்குறை அப்படின்றது இல்லாம இருக்கணும் அப்படின்னா யூரினரி பிளாடர் தன்னோட வேலையை சிறப்பா பார்க்கணும். இதுக்குள்ள கழிவு நீர் மட்டும்தான் வருது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும், இந்த சிறுநீரகத்திலேயே இதனுடைய அதாவது செரிக்கப்படாத நிறைய விஷயங்கள் சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே திரும்ப நம்ம உடம்புக்குள்ள போகணும். அதுக்கு காரணமா இருக்கக்கூடியது இந்த யூபி தான். ஸோ இதை நம்ம நேச்சரோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். இப்ப ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த நீரெல்லாம் வெளியே போயிருச்சுன்னா நம்ம உடம்புல என்ன இருக்காதுன்னா நீர் சத்து இருக்காதுன்னு சொன்னோம். நீரும் இருக்காது, வேற எல்லா சத்துக்களுமே, மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. இப்ப நீர் நம்ம மண்ணுக்கு ஊத்தல அப்படின்னா மண் எப்படி இருக்கும், ரொம்ப வெடிப்பா இருக்கும். அதுக்குள்ள அதுல எந்த உயிரும் வளரக்கூடிய அளவுக்கு, ஒரு மரம் வளரக்கூடிய அளவுக்கு அதுல ஆற்றல் இருக்காது. ஏன்னா அந்த சத்துக்கள் அதால உறிஞ்சப்பட்டு கிடைக்காது. ஸோ மண்ணுக்கு நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இங்க என்ன வேலை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஒரு மண் இருக்கு, அந்த மண்ணுல தண்ணிய ஊத்துனீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா ஒரு மாதிரி புகையா வர்ற மாதிரி இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, உள்ளுக்குள்ள தேங்கி இருந்த காற்று வெளியே வருது. நீர் ஒரு இடத்துல போய் சேரும்போது அங்க தேங்கி இருந்த அந்த காற்று வெளியே வருது. ஓகேவா, இது ஒரு பாயிண்ட். அடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய உஷ்ணம் தனியுது. உஷ்ணமும் என்ன ஆயிருது அப்படின்னா வெளியேறிடுது. ஸோ மண்ணுக்குள்ள இருந்த காற்றும் நெருப்பும் வெளியேறுது. ஆனா நம்ம உடம்புல காற்றும் நெருப்பும் வெளியேறுதுன்னு இல்லாம உள்ளுக்குள்ள தேங்கி இருந்த காற்றும் நெருப்பும் இயக்கத்திற்கு கொண்டு வருது. காற்று நெருப்பு தேங்கி இருந்தா நம்ம உடம்புல எப்படி இயக்கம் இருக்கும், ஒரு இரத்த சுற்றோட்டம் நடக்கணும், இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும். அப்படின்றப்போ கண்டிப்பா காற்றும் நெருப்பு தேவை. இது நீர் இல்லை அப்படின்னா அதனுடைய செயல்பாடு இருக்காது. நீர்ம வடிவத்தில் இருக்கக்கூடிய இரத்தத்தினுடைய சுற்றோட்டம் குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயமா நம்ம மண்ணுக்கு நீரை பார்த்தோம் அப்படின்னா, மண்ணுல நீர் சேரும் போது மட்டும்தான் என்ன கிடைக்கும்னா ஒரு வடிவம் கிடைக்கும். அப்படி இல்லாதப்போ நம்ம அந்த மண்ணை வச்சு எந்த ஒரு பொருளுமே மேக் பண்ண முடியாது. ஸோ வடிவம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம உடம்புல கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம உடம்புக்கு எது வடிவம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எலும்புகள் ஒரு வடிவம் கொடுக்குது. அதுக்கு மேல தசை பெருக்குது, சுருங்குது, இதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்கறது எலும்பு தான். மண்ணில் எப்படி நீர் இல்லைன்னா அந்த மண்ணே உருக்குலைஞ்சு போயிருதோ, அதே மாதிரிதான் இந்த நீர் அப்படின்றது நம்ம உடம்புல தங்கலை அப்படின்றப்போ அது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த வடிவத்தை கொடுக்கக்கூடிய இந்த எலும்புகளை தான் அரிக்க ஆரம்பிக்குது, எலும்புகளை தான் பாதிக்குது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நோயெல்லாம் ஏன் வருது, இது ஒரு விதமான ஆட்டோ இம்யூனிஸ் நோயா கூட இருக்கு. ஏன்னா அது தன்னுடைய செல்களை தானே அழிக்குது. ரெண்டாவது அங்க காற்று தேங்கிருது. ஸோ அவங்களால மடக்கி நீட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற விஷயத்துக்கும் நாம இந்த UB40 பாயிண்ட் போடும்போது
அங்க வந்து தேங்கி இருக்கக்கூடிய காற்று நெருப்பும் வந்து செயல்பாட்டுக்கு வருது. அப்படி செயல்பாட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிக்கும். சரி, இது வந்து வெறும் ஆர்த்ரட்டிஸ் மட்டும் இல்ல. கால்கள்ல வந்து வாதம் இருக்கு, நடக்க முடியல, நீங்க உட்கார்ந்தோடனே உட்கார்ந்து எந்திரிக்கும் போது உங்களுக்கு வந்து கால்ல வந்து மதமதப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நீங்க இந்த பாயிண்ட வந்து போடலாம். இது ஏன் வந்து மெயினா வந்து கால்களுக்கு சொல்றோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த காத்தும் நெருப்பும் என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா, நமக்கு மண்ணுக்கு உள்ளதான் தேங்குது. இங்க நம்ம உடம்புல எங்க தேங்க ஆரம்பிக்கும்னா, இந்த வயிற்று பகுதிகள்ல, கீழ் பகுதிகள்ல வந்து தேங்க ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல மேல இருந்து கீழ் பகுதியில, அதாவது இடுப்பு பகுதிகள்ல இருந்து ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து இதனுடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். இப்ப நீங்க இந்த வயிறு வலிக்குது. அது வந்து காற்றால வயிறு வலிச்சாலும் சரி, இல்ல உஷ்ண மிகுதியாகி வயிறு வலிச்சாலும் சரி, இந்த 2 விஷயத்துக்குமே வயிற்று வலி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க வந்து இந்த பாயிண்ட் வந்து போடலாம். UB40 பாயிண்ட் வந்து போடலாம். அதே மாதிரி இது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு இதை வந்து அழுத்த ஆரம்பிக்குது. இதனுடைய கனம் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்க, இந்த பகுதியே வந்து எனக்கு கனமா இருக்கு. அது என்ன ஆகும்னா, இடுப்பு பகுதிகள்லையும் ஒரு கன உணர்வை கொடுக்கும், வலி உணர்வை கொடுக்கும். இந்த விஷயங்களும் வந்து இருக்கும். இந்த சியாட்டிகா அப்படிங்கக்கூடிய நர்வ்ஸை வந்து கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஒரு அழுத்தம் ஏற்படும் போது அந்த அழுத்தத்தாலையும் என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த தொடை நரம்புகள் ஃபுல்லா வலிக்குது. அதுவும் இடுப்பு பகுதிகள்ல இருந்தே ரொம்ப வலி இருக்கு அப்படின்னாங்கனாலும் இந்த UB40 பாயிண்ட் வந்து நம்ம வந்து போடலாம். சரி, அதோட மட்டும் இல்லாம இது என்னது அழுத்துது அப்படின்னு சொல்றோம். அது வெறும் நரம்ப மட்டும் அழுத்தாது. இங்க கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கருப்பை இருக்கு, ஆண்களா இருந்தா விந்துப்பை இருக்கு, மலக்குடல் இருக்கு, சிறுநீர்ப்பை இருக்கு. இப்ப இந்த 3லயுமே வந்து அது என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா, ஒரு அழுத்தத்தை வந்து உண்டாக்க ஆரம்பிக்கும். சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் விந்து வந்து சீக்கிரமா வெளியேறக்கூடிய விந்து முந்துதல் அப்படின்ற கூடிய ஒரு நோய் நிலை வந்து ஏற்படும். அதே அடுத்து சிறுநீர் பையில அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அடிக்கடி வந்து யூரின் போய்க்கிட்டே இருக்கும். அப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், ஊட்டச்சத்து நிறைந்ததும் தான் சேர்ந்து போய்க்கிட்டே இருக்கும். அங்க செரிமானம் வந்து சரியான விதத்துல வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ நீர் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். மலக்குடல்ல அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு மிகுதியா இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா சாப்பிட்ட உடனே வந்து எனக்கு மோஷன் போகுது. ஏற்கனவே அங்க ஒரு அழுத்தம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுல நாம மேற்கொண்டு ஒரு ஃபுட் அப்படின்ற ஒரு விஷயத்த சிறிது அழுத்தத்தை கொடுக்கும் போதும் அவங்களுக்கு என்ன ஆயிரும்னா அங்க வந்து ஒரு அழுத்தம் ஏற்பட்டு மோஷன் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நோய் நிலையில இருக்கிறவங்களுக்கும் இந்த UB40 பாயிண்ட் வந்து போடலாம். அடுத்து நீர் இல்லை அப்படிங்கும்போது அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா விண்டு விண்டு இருக்கும். இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். விண்டு விண்டு இருக்குது அப்படின்றப்போ இங்க என்ன ஆகும்னா தசைகள்ல வந்து பிடிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு தசைக்கும் இன்னொரு தசைக்கும் உள்ள அந்த ஒட்டுதலை வந்து குறைச்சு அது வந்து ஒரு இடத்துல இறுகி பிடிச்சுக்கிடுது. ஸோ இதுக்கு இடையில வந்து கேப் ஏற்படுது. இந்த மாதிரி இருக்கும் போதும் வந்து நமக்கு பயங்கரமான வலி இருக்கும். ஸோ இந்த விஷயத்துக்கும் தசை பிடிப்பு அப்படின்ற விஷயத்துக்கும் UB40 போடலாம். அதுலயும் மெயினா வந்து கால்கள்ல பிடிப்பு இருக்கு, அடிவயிற்று பகுதிகள்ல பிடிப்பு இருக்கு அப்படிங்கும் போது நீங்க இந்த UB40 பாயிண்ட் போடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். ஏன்னா அங்க உடனடியா வந்து நீர் வந்து கிடைக்குது. ஸோ அந்த பிடிப்பு வந்து தளர்ச்சி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து இது வந்து மண்ணை தான் உருக்குலைக்குது அப்படி சொன்னோம் இல்லையா? அப்ப வடிவமா நம்ம பார்க்கும்போது எலும்பு தசைகளை தான் நான் வந்து மண்ணா சொன்னேன். அப்படி இருக்கும்போது எலும்புக்கு நிறைய பார்த்துட்டோம். தசைகள்ல அப்படின்னு பார்க்கும்போது இந்த தோல் பகுதிகள்ல வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த வெடிப்பு மண் எப்படி பார்க்க வெடிப்பு வெடிப்பா இருக்கோ அதே மாதிரி தோல் பகுதிகள்ல உங்களுக்கு வெடிப்பு வெடிப்பா இருக்கு அப்படின்னா அந்த நேரத்திலையும் நீங்க UB40 பாயிண்ட் வந்து போடலாம். தோள்களில் ஏற்படக்கூடிய வெடிப்புக்கு அது வந்து எந்த இடத்துல வெடிப்பு இருந்தாலும் போடலாம். மெயினா வந்து கால்களில் வந்து அதிகமான வெடிப்பு இருக்கு அப்படின்னா இந்த புள்ளி வந்து போடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். அக்குபஞ்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.